சார் இப்போது மத்திய அரசாங்கத்துலேருந்து எஸ்ஐஆர்ன்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களே, அது இங்கே இருக்கிற மாநில அரசாங்கமும் இன்னும் நிறைய கட்சிகளும் வந்து இல்லை இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? எஸ்ஐஆர் எதுக்கு சார் நம்ம மாநிலம் வேணான்னு சொல்லுது? அதை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா சொல்லுங்கள். எஸ்ஐஆருங்கிறது நீங்கள் இந்த குடிமகனாக வாக்கில் இருக்கீங்களா, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, செத்துட்டீங்களா, இந்த ஊரில் இருக்கீங்களா, நாங்கள் அதை சரி பார்க்குற விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மேலோட்டமாக சரிதான். ஆனால் எஸ்ஐஆருங்கிறது ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க சரி பார்க்குற விஷயந்தான். எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நீ அவசரமாக ஏன் எஸ்ஐஆர்னு சேர்க்குற? யார் வாக்காளருங்கிறத நீ மறுவரையறை செய்கிற. இதில் வந்து பீகாரை சேர்ந்தவங்க இங்கே ஓட்டுரிமை போடலாங்கிற. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? பீகார்காரன் எதுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும்? பீகார்காரன் எதுக்கு நான் எதுக்கு பீகாரில் ஓட்டு போடணும்? இப்படி கேளுங்க. இப்போ நானோ இவங்க தோழரோ பீகாரில் போய் நாங்கள் எதுக்கு ஓட்டு உரிமை போடணும்? எனக்கு தேவையில்லையே. பீகார் பாலிடிக்ஸ்க்கு எதுக்கு தமிழ்நாட்டு பொண்ணு போகணும், நான் போகணும்? குடிபெயர்ந்தாலும் அவங்க மாநிலம் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மொழி பேசுகிறவங்க தீர்மானிக்க தான் தம்பி கரெக்டு. நான் எதுக்கு போய் மகாராஷ்டிரா அரசியல் தீர்மானிக்கணும்? இப்போ நீங்கள் சொன்ன இதே அரசியலை தான் சீமானு சொல்கிறாரு. இது சீமான அரசியல் இல்லை, இதுதான் திராவிட அரசியல். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அந்தந்த மாநிலத்துக்கான உரிமை மாநில நாடு அப்படின்றதுதான் சீமான் பேசுற அரசியல். அதுதான் பெரியார் அரசியல் தம்பி. உங்களுக்கு அதான் சொல்றேன், தயவு செய்து அரசியல் படிங்கன்னு. இந்த அரசியல் தந்தை பெரியார் பேசுனது, அறிஞர் அண்ணா பேசுனது, இதை சீமான் பேசுனதுங்கிறீங்க. சீமான் வந்து அவங்க பேசின அரசியல பேசுறாருன்னு சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்ல வரேன். இது அப்படி இருந்தது. இப்போ வந்து இந்த அரசியலை சீமான் கையெழுத்து. ஏங்க இது திராவிட இயக்கம் பேசின அரசியலுங்கிறேன். திருப்பி சீமான் பேசுவது இந்துத்துவ அரசியலுங்க. ஒரு முஸ்லீமை முருகனை ஏற்றுக்கோன்னு சொல்கிறதும் முஸ்லீம்களை மதம் மாறுங்கன்னு சொல்கிறதும் எப்படி தமிழ் தேசிய அரசியல் ஆகும்? தமிழ் தேசிய அரசியல்னா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்கிறது. அதை சொன்னது பெரியார். மொழி வழி தேசியம் வேணும்னாரு, அதை சொன்னவர் பெரியார். திராவிட நாடு திராவிட இருக்கே சொன்னவர் அண்ணா. நீங்கள் சீமான் வந்துக்கிட்டு எச் ராஜா எங்கள் அப்பா, எச் ராஜா சித்தப்பா, குருமூர்த்தி இவங்களோட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு இந்துத்துவ சக்தியை போயிட்டு இவர் தான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு. திருப்பி சொல்கிறேன், சீமான் பேசுவது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. முஸ்லீமை தள்ளி வைக்கிறது, கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கிறது, இடஒதுக்கீடை காலி செய்வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் கிடைச்ச இடஒதுக்கீடை காலி செய்வதற்கு பார்ப்பனர்கள் நேரடியாக வராமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியான சீமானை பிடிச்சு, ஏன்னா சீமான் பிராமின் கிடையாது, அவரும் சாதியால் பாதிக்கப்பட்ட சாதி, அவரை வச்சே அடிக்கிறது. அந்த காலத்தில் ராஜாஜி மாப்போசியை வச்சு அடிக்க வச்சார். அது மாதிரி சீமானை வச்சே. இப்போ நீங்கள் பிராமின் வந்து பெரியாருக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக பேசுனா என்ன சொல்லுவான்? பார்ப்பனர்கள் பெரியாருக்கு எதிராக தானே பேசுவாங்க. சீமான் பேசும்போது சீமானே ஒடுக்கப்பட்டவர் தானே, அவரே எடுத்து பேசுகிறாரே, அப்படி தானே நீங்கள் எதிர்ப்பீங்க. இது ஆண்டாண்டு காலமாக அவங்க பயன்படுத்துகிற யுக்தி. அதனால் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் நம்ம அரசியல். அது பெரியார் அண்ணா பேசிய திராவிட அரசியல் தான் தமிழ் தேசியம். தமிழர் அரசியல், வடவர் எதிர்ப்பு, மார்வாடி எதிர்ப்பு, பிற மாநிலத்தை ஆதிக்கம் வரக்கூடாது, எங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் பண்பாடு பொருளியலை, இன்னைக்கு வரையும் அந்த அரசியல் தான். இன்னைக்கு வரையும் வடநாடு திணிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இந்திய சமஸ்கிருதத்தை. தொகுதி மறு வர்ணன்னு சொல்லிட்டு நமக்கான இடத்த குறைச்சிட்டு ஊப்பிக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட அரசியல், இதுதான் பெரியார் அரசியல். இதை தயவு செய்து நீங்கள் சீமான அரசியலுங்கிறது முஸ்லீமெல்லாம் இந்துவா மாறணுங்கிறது. அவர் கேட்டால் நான் இந்துன்னு சொல்லலை, வைணவம் ஏதாவது மாற்றுவார். இங்கே உள்ள முஸ்லீம்களை உருவம் இல்லாத கடவுள் அல்லா கிடையாது, நீ வந்து இதை ஏற்றுக்கோ, முருகன் தான் நான் முருகன் ஏற்றுக்கோன்னு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக சொல்ல முடியாது, இவரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. பெரியாரை கேவலமாக ஆர்எஸ்எஸ் பேச பயப்படுது அப்படின்ட்டு சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்க. சீமான் பேசுவது தமிழ் தேசிய அரசியலே கிடையாது, தமிழர் அரசியலும் கிடையாது. அவர் பேசுவது வடநாட்டு அரசியல், வடவர் அரசியல், மார்வாடிகளுக்கான அரசியல். இங்கே உழைக்கும் மக்களான அருந்ததிய மக்களை போய் தெலுங்க நீ தமிழன் இல்லைங்கிறது எப்படி ஒரு நல்ல அரசியலாக இருக்கும்? 500 வருஷம் 600 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க அவங்க, அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். அவன் என்ன தொழில், துப்புரவு தொழில் செய்கிறாங்க அந்த தொழிலாளர்கள். அவங்கள போய் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நீ யார் தெரியுமா, ஒரு காலத்தில் நீ தெலுங்கனா இருந்தேன்னு அடித்து வரட்டுவது தான் தமிழ் தேசிய அரசியலா? தமிழ் தேசிய அரசியல் அது கிடையாது. தமிழர் அரசியல் வந்து திராவிட அரசியல். பெரியார் பேசியிருக்காரு, அண்ணா பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு. ஆளுநரை எதிர்ப்பது தமிழ் தேசிய அரசியல். இன்றைக்கி எங்களுக்கு எதுக்கு ஆளுநர் எங்கள் மாநிலத்துக்கு, அது தமிழ் தேசிய அரசியல். புரியுதுங்களா? எங்களுக்கு எதுக்கு இந்திங்கிறது தமிழ் தேசிய அரசியல். எங்கள் கோவிலுக்குள்ளே எதுக்கு சமஸ்கிருதங்கிறது தமிழ் தேசிய அரசியல். இந்த அரசியலை பேசியது யார்? நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கம் தான் பேசிச்சு. அதனால் இன்றைக்கி ஏதோ சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்கன்னே சொல்லாதீங்க. சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் மார்வாடி அரசியல், வட இந்திய அரசியல், பார்ப்பன ஆதரவு அரசியல், பிராமணர்கள் தான் நல்லவங்கிற அரசியல், பிராமணர்களை தேடி தேடி எடுத்து இவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைச்சவங்கிற அந்த பிம்பத்தை உருவாக்குறாங்க.
பிராமணர்களுக்கான ஒரு முகமுடி, அவர் பாதுகாவலர். அந்த அரசியல் வேணா அவர் பேசுவோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோயில்களில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல சார். கோயிலில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ நம்ம இந்த பிராமணர்களை தவிர பிற சாதியில் இருக்கிறவங்க வந்து உள்ள அர்ச்சகளாக போக முடியாது. அப்புறம் வந்து இந்த வரிசைகள், இந்த அதிக பணம் இருக்கிறவங்க வந்து கடவுளை கிட்ட பார்க்கலாமா அப்படின்ட்டு இந்த ஏற்றத்தாழ்வுலாம் கோயிலுக்குள்ளே இருக்குன்றாங்க. இந்து அறநிலைத்துறை தான் வந்து இந்த விஷயத்த கோயிலுக்குள்ளே வந்து இந்த விஷயத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அவங்க அண்ட் ஆல்சோ அறநிலைத்துறை வந்து திராவிட இயக்கம் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து சமத்துவத்தை பேசுகிற ஒரு அரசின் கையில் இருக்கு. அரசின் கையில் இருக்கு. நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் அரசுங்கிறது வேற, திராவிட இயக்கங்கிறது வேற, புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அரசாங்கம் வந்து திராவிட இயக்கத்தோட கையில் தானே சார் இருக்கு. திமுகங்கிறது அரசு, அவங்களோட திமுகங்கிறது கட்சி, ஸ்டாலின்ங்கிறது அரசு, கவர்மெண்ட். நீங்க சொல்றது கோட்பாடு கோட்பாடின் அடிப்படையில் திராவிட இயக்கம் இந்து அறநிலைத்துறையை கான்செப்டா ஆதரிக்குது. ஓகே. அப்போ வந்து எல்லாரும் சமன்றது கோயில்களுக்குள்ள அறநிலைத்துறை எதுக்கு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்காம அதை அப்படியே ரன் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க அனைத்து ஜாதி அர்ச்சகராகணும்னு சட்டம் போட்டாங்க. தடுக்கிறது யாரு? இந்து அறநிலைத்துறையா, சனாதனிகளா? சனாதனிகள்னா இந்து முன்னணி அவங்கள சொல்றீங்களா? RSS அவங்க தானே தடுக்கிறாங்க. இந்து அறநிலைத்துறை எல்லா ஜாதிகாரங்களும் அர்ச்சகராகணும் தான் சட்டம் போட்டுக்குது கவர்மெண்ட். 71 இருந்து கலைஞரை கொண்டு வந்தது, பெரியார் கேட்டு கொண்டு வந்தது. இன்னைக்கு வரையும் அதை வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரும் அதுக்காக தான் போராடினாரு. இவங்க வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்கள் மூலமா உச்ச நீதிமன்றத்தில் போய் பிராமணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு, தீட்சிதர்களுக்கு, அதுலேயே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், பிராமின்ஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் நாடார கீழ் ஜாதின்னு சொல்கிறீங்களா, தேவர் நாய்க்கர்லாம் கீழ் ஜாதியா, நீங்கள் மட்டும் தான் உயர்ந்த ஜாதியான்னு கேட்டால் அதை அவங்க எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, அந்த தீட்சிதர்கள் நாங்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, அதனால் இது எங்களுக்கான உரிமை, ஏதோ மைனாரிட்டி ரைட்ஸ் மாதிரி அதை கேட்குறாங்க. அடுத்தவனை ஒதுக்குறதையும், இவங்க எனக்கு கீழ் ஜாதி, நான் உங்களை கீழ் ஜாதின்னு சொல்லுவேங்கிறதையும் சட்ட ரீதியான உரிமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்பிரமணிய சாமி, சிவாச்சாரியார்கள், இந்த தீட்சிதர்கள், இந்த RSS, இந்த இந்து முன்னணி, இந்த பாஜக, இவர்கள் தான் வன்னியரை நீ உள்ள வராத தீட்டு நீ கீழ் ஜாதி, பிள்ளைமாரி நீ உள்ள வராத தீட்டு நீ கீழ் ஜாதி, அகம்பியர் உள்ள வராத, பறையர் வராதுன்னு சொல்றது யாரு? இந்துக்களுக்காக பாடுபடணும்னு சொல்லக்கூடிய இந்த RSS. இந்த கேள்வியை நீங்க யார்கிட்ட கேட்கணும்? எப்பெல்லாம் இந்துக்களே ஒன்றுபடுவீர்னு வருவாங்க பாருங்க, அப்போ போய் கேளுங்க. ஐயா நான் ஒரு இந்து தான், நான் ஒரு நாடாரு, ஐயா நான் ஒரு இந்து, நான் ஒரு உடையாரு, எங்களை நீங்கள் ஆண்ட ஜாதின்லாம் சொல்கிறீங்க, எங்களை அடிக்கடி மசூதி அடிக்கலாம் கூப்பிடுறீங்க, ஆனால் கோவில் கருவறைக்குள்ள மட்டும் எங்களை விட மாட்டேங்கிறீங்களே ஏன்? அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு தானே சார் இப்போ எல்லாரும் ஓட்டு போட்டு திராவிட கட்சியை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அவங்க இப்போ ஓட்டு போட்டல 67 இருந்தே திராவிட கட்சி தான் ஆச்சு இருக்காங்கல்ல. அப்போ வந்து அவங்க இந்த கோயில்களுக்குள்ள வந்து நீங்க பணம் கொடுத்து இது போக தேவையில்ல, நீங்க எல்லாருமே சமமாக பிறப்பின் அடிப்படையில் உங்களை உள்ள விடக்கூடாதுங்கிற அவங்களுக்கு அரசியலே புரியலையா? நீங்க 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கோவில்கிட்ட போக முடியாது. உங்களை விட ரொம்ப ஒரு 15,000 பொருளாதாரம் இருக்கிற பிராமினுக்கு கீழ் ஜாதி தான் நீங்க 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சூத்திரன் தள்ளி நிக்கணும். பணம் கொடுத்தா கிட்ட விடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பணம் கொடுத்தாலும் பெண்கள் கிட்ட போக கூடாது. பெண்கள் தீட்டுக்குரியவர்கள் கீழ் ஜாதி, எந்த ஜாதியா இருந்தாலும் பெண்கள் கீழானவங்க. இதுதான் மனு தர்மம். நான் சொல்லல, மனு தர்மம் சொல்லியிருக்கு. பிராமின் பெண்களே கேவலமானவங்க தான். பிராமண ஆண்கள் மட்டும் தான் உயர்ந்த ஜாதி. பெண்கள் பாடக்கூடாது. பெண்களுமே பெண்கள் பூசாரியா இருக்கக்கூடாது. தமிழ்ல பாடக்கூடாது. தமிழ் நீச மொழி, தமிழ் கேவலமான மொழி. பிற்படுத்தப்பட்டவர் கேவலமானவங்க. பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் இல்லை, நான் பிராமின்ஸ் எல்லாரும் கேவலமானவங்க. பிறப்பின் அடிப்பில் தீட்டு உண்டு, பெண்களுக்கு தீட்டு உண்டு, பிராமினாவே இருந்தாலும். தமிழ் மொழி தீட்டு, கேவலமான மொழி, நீச மொழி, சூத்திர மொழி. தேவபாஷா சமஸ்கிருதம். கேட்க வேண்டியது சனாதனிகளிடம், திராவிட இயக்கத்திடம் இல்லை. திராவிட இயக்கத்திட்ட கேட்க வேண்டியது இல்லை சார், இதை எதிர்த்து கேட்க வேண்டியது திராவிட இயக்கம். கேட்டுட்டு தானே இருக்காங்க. அதிகாரம் அவங்க கையில இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதிகாரம் அவங்க கையில இல்ல, சனாதனிகள் கையில இருக்கு. சுப்ரீம் கோர்ட் யார் கையில இருக்கு? எல்லாத்தையும் அவங்க கையில வச்சிருக்காங்களே. ஒரு சட்டம் போட்ட ஆளுநர் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரப்பா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு போடுற மசோதாவை கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு. புரியுதுங்களா? திமுக அரசு பிஜேபி ஆளுநரை வச்சு தடுக்குது. ஆளுநர் வந்து உள்ள பணம் எதுவும் இல்லாம இப்போ வந்து 100 ரூபாய் வரிசை. தம்பி உனி பிறப்பாலேயே உனக்கு கீழ் ஜாதின்னு சொல்றான் தம்பி. உனக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது பாரு. ஐயருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க மாட்டேங்கிற அந்த கேள்வி வாயிலிருந்து வர மாட்டேங்குது. என்ன விட என்ன பெரிய உயர்ந்தவன்கிற தன்மான உணர்ச்சி உனக்கு வரம்ப பணம் கொடுக்குறேங்கிறீங்க. உங்க பிறப்பையே அவன் கேவலப்படுத்துறான் பாருங்க. நம்ம எல்லாரையும் தாசி மக்கள்ங்கிறான், தசியுக்கள் எழுதி வச்சிருக்கிறான்.
அது என்னையா நானும் போவேங்க. சிதம்பரம் கோயில் கட்டினது யாரு? வன்னியர்களும் பறையர்களும் கட்டினது, அகமுடையரும் நாடாரும் கட்டினது. எங்க உழைப்புல நாங்க கோவில் கட்டியிருக்கோம், எங்க சாமி, எங்க மொழி தமிழ் மொழி. அந்த கோபம் வராம நான் ஒரு 10 ரூபா கொடுத்தா திமுக விட்டுருமா, ஒரு 25 ரூபா கொடுத்தா விடுமா, அதை விடாம பண்ணுங்கிறீங்களே, புரிய மாட்டேங்குது. இது யாரை நோக்கி நீங்க இந்த கேள்வி கேட்கணும்? சனாதனிகள். ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, போய் கேளுங்க. இந்துக்களே வாரீர், இந்துக்களே வாரீங்கிறாரு. உங்க பேர் இந்து பேர் தானே, நல்ல வேலை நீங்க கேள்வி கேட்டா அவர் கிறிஸ்டினான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாரு, நீ கிறிஸ்டினா முஸ்லிமான்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். என் பேருக்கு மதம் இல்லை, பிரசாந்த்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஹெச் ராஜா நீங்க பேசலாம். பிரசாந்த் சார் நான் ஒரு இந்து சார் சொல்லிட்டே கேளுங்க. இல்லைன்னா அது ஒரு கொஸ்டின் ஆக்கி நீ முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துவா இருந்தாலுமே அவங்க கிறிஸ்டின் ஆக்கிடுவாங்க. அது வேற விஷயம். திருமுருகன் ஒரு இந்து பேர் இருந்தாலே டேனியல் காந்தின்னு மாத்திட்டாங்க. அதனால அவர்களிடம் கேளுங்க. நான் இந்து, நீ இந்துங்கிறேல. நான் வந்து இந்து அரசியல் பேசுறவன் கிடையாது, நான் தமிழர் அரசியல் பேசுறவன், மனிதர் அரசியல் பேசுறவன், எல்லாரும் சமம்னு நான் பேசுவேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஒரு தமிழன் அரசியல் பேசுவேன். உலக அளவில் நான் வந்து பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுப்பேன், ஒடுக்கப்பட்டவர் யாரா இருந்தாலும் எந்த நாட்டார் குரல் கொடுப்பேன். இதுதான் என் அரசியல். ஹெச் ராஜா அரசியல் இந்து அரசியல், அகண்ட பாரதம், அகண்ட இந்து ராஷ்டிரா, இந்திர பிரதேசம் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஐயா நானும் இந்து மதம் தான்யா, நான் முஸ்லீம் கிடையாதுயா, என்னை கோவிலுக்குள்ளே போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் தொட்டு வணங்க விடுங்க, கேளுங்க. திமுக கவர்மெண்ட்டை தடுக்குது, அதிமுகவை தடுத்துச்சு, காமராஜரா தடுத்தாரு. அன்னையிலேருந்து சனாதனிகள், பிராமணர்கள், சிவாச்சாரியார்கள், இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கொண்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டு கேஸ் இருக்கு, போக முடியாது. அவங்க சிவாச்சாரியர்கள் மட்டும் தான் இருக்க முடியும். அவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு கூட கேட்க முடியாதுப்பா. உள்ள குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுக்குள்ள. ஆளுநர் கொதிக்கிறாரு, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்கிறாரு. அவங்க உள்ள கணக்கு வழக்கே நம்ம கேட்க முடியல. இந்து அறநிலைத்துறை அதிகாரி போனா அடிக்க வராங்க, புரியுதுங்களா? அப்ப நீங்க கேட்க வேண்டியது யாரிடம்? யாரெல்லாம் உங்ககிட்ட நம்ம இந்துன்னு சொல்றாங்களோ அடுத்த கேள்வி, நான் இந்துவா, சூத்திரனா, பேசி மகனா, தஸ்யூக்கலா, இழிவானவனா? நான் இந்துனா ஏன் இந்து கடவுள்கிட்ட நீ விடலை? கேளுங்க. ஒரு முஸ்லீமுக்கு அந்த கேள்வி தேவையில்லை, கிறிஸ்டினுக்கு தேவையில்லை. அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வருவான், அவனை யாரும் தடுக்க முடியாது. என்னையே தடுக்கிற, நான் ஒரு அகமுடியாரு, நாடாரு, பறையாரு, உடையாரு, இசை வேளாளர், ஏதோ ஒரு சாதியில் இருக்கேன், நாய்க்கரு, ரெட்டியாருன்னு. இந்து தானே நான், என்னையே கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறேன். இந்த கேள்வியை கேளுங்க சனாதனிகள்கிட்ட. அப்போ இந்த அறநிலைத்துறை இருக்கிறதுனால இதுக்கு எதுவும் மாற்றம் வராது? அறநிலைத்துறை இருக்கனால தான் இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. பெண்களை பாட வச்சாங்களா ஓதுவார, அது RS சேர்த்துக்குச்சா? இந்த சட்டங்களை போட்டு அர்ச்சகர் ரங்கநாதன் ஒருத்தர் போய் உள்ள போயிருக்காரு, அவரை மேற்கொண்டு பண்ண விடாம தடுக்கிறாங்கல்ல. நீங்க திருப்பி திருப்பி யாரு சாதகமா உங்களுக்கு ஆதரவா பண்ணிக்கிட்டு இருக்கோ அவங்கள நோக்கியே நீ என்ன பண்ணன்னு கேக்குறீங்க. உங்களை தடுத்துக்கிட்டு இருக்க அந்த தத்துவத்தையும் அதை பேசுற தலைவர்களையும் பார்த்து கேளுங்கிற. இனிமே இந்துன்னு சொல்லாதன்னு சொல்ல இனி இந்துங்கிறியா நீ என்ன இது பண்ற? பள்ளிவாசலை இடிக்க மட்டும் கூப்பிடுறேல, திருப்பரங்குன்ற தர்காவை இடிப்போம், வா இந்துவே வா, இந்துவே வாங்குறீங்கள. என்னை கோவிலுக்குள்ள கூட்டி போயா, கோவிலுக்குள்ள என்னை தொடவையின்னு கேளுங்க, அவர்களிடம் கேளுங்க. அதையெல்லாம் உடைக்க தான் இந்து அறநிலைத்துறை இருக்கு. அதை செயல்பட விடாம தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதை தடுத்துக்கிட்டு, அதனால தான் இது வந்து இந்து அறநிலைத்துறையை ஒழிக்கணும்னு RSS சொல்லுது. அதைத்தான் அவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். அதை தான் நீங்கள் கேட்கணும். சரி சார், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கலந்துரையாட, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பெரிய கட்சின்னு சொன்னால் திமுக அதிமுக இருக்குது. இவங்க 2 பேர் வந்து நல்ல பலுவான கூட்டணி இப்போ அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்குது. அதிமுக பார்த்தீங்கன்னா பாமக மற்றும் பாஜக 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அது வந்து பெருசாக அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாக பெரிய ஒரு பலம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்ககிட்ட அந்த ஒரு க்ரௌடுன்றதே கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஓட்டி போடுறாங்களோ இல்லாட்டி அந்த தலைவர் அந்த விஜயன்றவர் வந்திருக்காரு அவருக்கு நான் ஓட்டு போடுவேன்ட்டு இருந்தாலும் ஓட்டு தான், அதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ 2வது டே வந்து இந்த தமிழக அரசியல் நீங்கள் எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ வர ஆட்சி வந்து எப்படி வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ரெண்டுமே நல்ல ஒரு பலுவான மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி, NDA கூட்டணி தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் எதுவும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ உள்ள கூட்டணி நிலவரப்படி அந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. விஜய் வந்து மேக்சிமம் திமுகவை அதிகம் திட்டுறதுனால திமுகவை பிடிக்காதவங்க ஓட்டை நிறையா வாங்குவார். திமுகவை பிடிக்காதவங்க ஏற்கனவே திமுக ஓட்டு போட மாட்டாங்கல்ல. திமுக பிடிக்காதவங்க யார்? சீமான், பிஜேபி, ADMK, இந்த 3 பேர் மைண்ட் செட்டில் உள்ளவங்க தான் திமுகவை ஓட்டு போடாமல் இருப்பாங்க. திமுகவுக்கு ஆல்ரெடி ஓட்டு போடாதவங்க எல்லாம் விஜய் ஓட்டு போடுவாங்க. திமுகவை திட்டுறான்னு அதை ஓட்டு விடும். அப்போ ADMK ஓட்டை அவர் அதிகம் பிரிக்க வாய்ப்பு இருக்குது. ADMK இதை சுதாரிக்க வேண்டியது ADMK ஆரம்பத்திலே சுதாரிச்சிருக்கணும். இப்போ தான் சுதாரிக்கிறாங்க. தொடக்கத்திலே கரூர் சம்பவத்திலே போட்டு காலி பண்ணியிருக்கணும் எடப்பாடி. இப்போ ரொம்ப லேட்டாக தூங்கி எத்திச்சு சொல்கிறார், நீ கரூர் சம்பவத்தில் நீயும் தானே காரணங்கிறார். அன்னைக்கு கை கொடுத்துட்டு
ஸோ இந்த மாதிரியான பலவீனம் அதிமுக பலவீனமாக இருக்கிறதுனால விஜய்க்கு அது ஒரு கூட்டம் அதிகம் சேருது. அதிமுக ப்ராப்பரான கட்சியாக இருந்தால் இந்த விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லாமல் இருப்பார். தொடக்கத்திலே துவச்சிருக்கணும். அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு விஜய்க்கு க்ரௌடு வருது. சார், அப்புறம் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து விமர்சிக்கும் போது வந்து அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இப்போ வந்து தற்குறின்றது, பிற்போக்குவாதி, சங்கி, ஊபிஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அது வழிவகுக்குமா? இதை வந்து ப்ரெஸ்ஸும் மீடியாஸும் யூஸ் பண்ணுறது, இல்லை அரசியல் கட்சி தலைவர்களே யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஹெல்த்தியான அரசியலுக்கு அது கரெக்டாக? அரசியல் கட்சி தலைவர்கள் தற்கூறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்கூறின்னு சொல்லி திட்டாதீங்க, அந்த பசங்களாம் நம்ம பசங்க தான், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பசங்களாம் அங்கே விட்டுருக்கோம், நம்ம அவங்கள அரசியல்படுத்தி கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ தற்கூறின்னு சொன்னாதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்படி சொல்கிறாங்களா தற்கூறி? ஆனால் வந்து கட்சிக்காரங்க அடிமட்ட தொண்டர்கள் உணர்வாளர்கள் பேசுவதை நம்ம தடுக்கவே முடியாது. அவன் டக்குன்னு டென்ஷன் ஆகி தற்கூரி மாதிரி, தற்கூரினா நான் முட்டாள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. முட்டா பை மாதிரி வீட்டில் அம்மா அப்பா திட்டுவாங்கல்ல, படித்த பை மாதிரியா இருக்கிறான், முட்டா பை மாதிரி இருக்கிறான் பாரு தற்கூரி மாதிரி, உன்னையெல்லாம் படிக்க வச்சதுக்குன்னு அப்பா அம்மா திட்டுவாங்கல்ல, அந்த கோபம் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா பசங்க என்னடா அது படித்த பையன் நினச்சிட்டா இப்படி வந்து ஒருத்தன் கடிச்சு வைக்கிறான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறான், ஒருத்தன் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புள் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு இருக்காரு, அவர் தலைமையில சுற்றி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு ப்ரெஸ் பீப்புள் வந்து வாட் இஸ் கோயிங் ஆன் இயர் அப்படின்னு நேஷனல் நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கான்ஃபரன்ஸர் பேசிகிட்டு இருக்காரு. அவன் ஏதோ அந்த பாட்டுக்கு ஆடி என்ன பாட்டு தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்புச்சுன்னு ஆடுறான். அப்போ இதை பார்க்கும்போது ஒரு படித்தவர்கள் நம்மளே ஒரு டீசெண்டாக எப்படி என்னடா அது இப்படி இருக்கிறானுங்க, கேட்டால் அரசியல் கட்சிங்கிறானுங்கன்னு பேசுவாங்கல்ல, அப்படி பேசிடுறாங்க. அது வந்து சாதாரண மக்கள் இல்லாட்டி அடிப்படை தொண்டன் பேசுறது வந்து சரி, அவங்க சரின்னு சொல்ல, அவங்க வந்து அந்த அரசியல் ஒரு டெப்த் தெரியாம அவங்க பேசுறாங்க. பட் மினிஸ்டரா இருக்கிறவங்களும் வந்து சில மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பிரஸ்ல பேசும்போது வந்து எதிர்கட்சி விமர்சிக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ரசிகர்கள் வந்து அனில் குஞ்சு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம். இல்லை, எந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நீங்க? எல்லா சாமானிய மக்கள் சொல்றதுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. பொறுப்பான அரசியல் தலைவர்கள் யாராவது சொன்னாரா? ராமதாஸ் சொன்னாரா, அன்புமணி சொன்னாரா தான் பாமகவின் கருத்து. யாரோ ஒரு பாமக தொண்டர் ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்குலாம் ராமதாஸ் பொறுப்பாக முடியாது. சரி, யார் சொல்லியிருக்கா இந்த வார்த்தை வந்து நான் வந்து ஒரு மினிஸ்டர் பேர் சொல்லி பார்த்துருக்கேன், பட் அந்த மினிஸ்டர் பேர் இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொருத்தர் அவர் அந்த வார்த்தை சொன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க இவ்வளவு போராடுறதுக்கு அந்த பசங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்டா தான் இருப்பானுங்க. ஏன்டா கொஞ்சமாவது யோசிங்கன்னு பேசலாம்ல. இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்க ஏன் முட்டாள்னு சொல்றீங்கன்னு இவ்வளவு போராடுறதுக்கு தேடி கண்டுபிடிச்சு யார் சொன்னாங்கன்னு தேடுறதுக்கு கொஞ்சம் அந்த பசங்கிட்ட இந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து ஒரு நண்பனா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். பட் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க. அரசியல் தலைவர்கள் என்ன பேசுனாங்க சொல்லுங்க. இந்த தாய்க்கரான விஷயம் தற்கொலைனாங்களா யாரும்? இன்னும் ஒரு மினிஸ்டர் அவர் பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓசி பஸ் அப்படின்ட்டு அந்த பெண்களை ஒரு விமர்சிச்சு சம்பந்தமெல்லாம் விஜய் இதை பத்தி பேசுனீங்க. இதுக்கும் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், வார்த்தைகள்ன்ற நான் அந்த குறிப்பிட்டு இந்த தற்கூரி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல, வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை சொல்றேன். பெண்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து அவங்க வந்து இலவச பஸ் ஓசி பஸ்ங்கிறாரு. அந்த கிராமத்து மக்கள் அந்த ஸ்லாங்ல அவர் பேசியிருக்காரு. இதுல சரியா உங்களுக்கு இலவசமா பேருந்து கொடுத்து பெண்களை படிக்க வைக்கிறது மேட்டர் இல்ல, வேலைக்கு போறதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஓசி பஸ் சொன்னதான் மேட்டரா தெரியுது. இதெல்லாம் தொங்காதீங்க தம்பி. இங்க பாருங்க, ஓசி பஸ்ன்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, பெண்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆண்டாண்டு காலமா கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இலவச லேப்டாப் இதெல்லாம் தர்றாங்க. அதை தரவே கூடாதுன்னு உங்களுக்கு சனாதனம் தடுக்குது. அதை நோக்கி கேள்வி கேட்க முடியல. உங்களுக்கு எப்பெல்லாம் சலுகை இடஒதுக்கீடு உரிமை கொடுத்தாலும் அதை கேவலப்படுத்தி வலதுசாரி பத்திரிகைகள் கேவலப்படுத்துது. ஆதி திராவிடர்களுக்கு எஸ்சிக்கு சைக்கிள் கொடுக்காத, பெண்களுக்கு இது கொடுக்காத, பெண்கள் கொடுத்தா மேக்கப் போட்டுட்டு சுத்த போயிடுவாளுன்னு சொன்ன சனாதினிகளை பார்த்து உங்களுக்கு கோவம் வரல. பொம்பளைகளுக்கு போனால் ஒழுக்கம் கெட்டு போயிடுன்னு சொன்ன சனாதினிகளை பார்த்து பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போனாலே கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன சங்கர மடத்தை பார்த்து உங்களுக்கு கோவம் வரல. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போரிட்டு முற்போக்கா பெண்களை படிக்கணும், தலித்துகள் படிக்கணும், முஸ்லீம்கள் முன்னேறணும்னு சொல்ற அமைப்பை பார்த்து நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் இப்படி சொன்ன மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவங்கள பார்த்து கோவம் வந்ததுனால தான் சரி இந்த அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்ட்டு பேசுனது. அப்போ அவங்க சரியான வழியில நடத்துவாங்க. மக்களோட சரியான வகையில நடக்கல. நீங்க என்ன பாதிக்க அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையில உங்களுக்கு என்ன புண்பட்டுருச்சு? ஓசி பஸ் அப்படின்றது என்ன இருக்கு? நான்லாம் இல்லை பஸ் பாஸ்லாம் வாங்கும்போது நான் மதுரையெல்லாம் போகும்போது என்னப்பா உங்களுக்கு என்னப்பா ஓசியா அப்படின்லாம் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? இல்லைன்னா ஓசி பஸ் இனிமேல் ஏறாதுன்னு சொன்னாங்களா? அதாவது சும்மா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை கருத்து உள்ளடக்கத்துக்குள்ள வாங்க, கருத்தியெல்லாம் படிங்க புத்தகங்கள். சும்மா அந்த வார்த்தைகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஐயோ மனம் புண்பட்டுருச்சு
இப்படிதான் அந்த சீமான் பெரியார் வந்து பெத்த தாயோட உடலுறவுல சொன்னாருன்னு ஒரு பொய்யை சொல்லி இந்துக்கள் மனம் புண்பட்டுருச்சு. பெரியார் அப்படி சொல்லவே இல்லை. புராணத்துல அப்படி இருக்குங்கிறத பெரியார் எடுத்து சொன்னார். நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மனம் புண்பட்டுச்சுலாம் பேசாதீங்க. அவர் ஓசி பஸ்ன்னு சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னார். அந்த பெண்களும் சிரிக்க தான் செஞ்சாங்க. காசு இல்லாததை ஓசின்னு தான் சும்மா ஜாலியா சொல்றது சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு இவ்வளவு நேரம் பேசுற அளவுக்கு இதுல என்னப்பா அரசியல் இருக்கு? எதிர்த்து எந்த பெண்கள் கேள்வி கேட்டாங்க? இது தாவைக்கால இருக்க பெண்களா? அதனால வாக்கு சரிஞ்சிருமா? இதனால நீங்க பாதிக்கப்பட்டுருச்சு உங்களுக்கு. இதுல என்னங்க அவமானம் இருக்கு? இடஒதுக்கீடு அவமானம் கிடையாது. பெண்கள் முன்னேறணுக்காக கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க இது பண்றீங்க சாதாரண விஷயங்க. இதுல ஏங்க ஆரோக்கியமான விஷயம்? உங்க ஓட்டுரிமையே பிஜேபி பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களை படிக்க வச்சு உங்களை இலவசமா கொடுத்து திமுகவும் அதிமுகவும் இந்த கழகங்கள் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கலர்கள் இன்னும் செய்யணும்னு சொல்லி கேள்வி கேட்காம இந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு இதனால என் மனம் முன்பட்டுருச்சுன்னா ஆரோக்கியமான உரையாடலுக்குள்ள வாங்க தம்பி, டயத்தை வீணாக்காதீங்க. இனிமே அதை ஓசி பஸ்ன்னு சொல்லாம இலவச பேருந்துனே சொல்லிக்கலாம். அது வார்த்தை முக்கியம் இல்ல தம்பி. திருப்பி இல்ல, நீங்க இப்படிதான் இருக்கு. நீ சொல்றது நான் பண்ணி நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் ஒருத்தர் ஜாலியா சொன்னாரு. மத்த கட்சியில சொல்றதுல மட்டும் ஜாலி இல்லையா? கட்சியில என்ன சொன்னாங்க? அதாவது பொதுவான சொல்றேன் நானு, மனு தர்மம் தமிழர்களை தாசி மக்கள் சொல்லி இழிவுபடுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த மக்களை முன்னேற்றுவதற்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பொருட்கள் இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுத்து வந்திருக்கு. அந்த மினிஸ்டர் விழுப்புரத்துல அந்த மக்கள் மத்தியில் அப்படி பேசினார். அது திமுககாரங்களே கண்டிச்சாங்க. ஏன்ப்பா ஓசி பர்சன்ட் சொன்னீங்க? இது ஒரு மேட்டரே இல்லை. இன்னைக்கு தேர்தல் நெருங்குறப்ப உங்களுக்கான உரிமைகள் போகுது. உங்க ஓட்டை பறிக்கிறான், உங்களை இழிவுபடுத்துறான், உங்களை சாமி கும்பிட விடாம வழிபாட்டு உரிமையை இது பண்றாங்க, உங்க தாய்மொழியை இழிவுபடுத்திட்டு இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன நடக்கு? ராகுல் காந்தி பதறாரு, ஹரியானால ஓட்டு போயிடுச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே ஈரான்ல அமெரிக்காக்காரங்க உள்ள போயிட்டான், வெனிசுலால உள்ள போயிட்டாங்க, இந்த விவரம் ஆப்கான் வங்கதேசத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி தத்துவ உரையாடலுக்குள்ள வாங்கங்கிறேன். தத்துவ உரையாடலுக்குள்ள அது இவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதைத்தான் திமுக தலைமையே அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு? இப்போ இவர் சொன்னதை வந்து நாங்கள் அப்படி தான் பேசுவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் பதவியிலேருந்து கூட அவர் இறங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு கட்சின்னு இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா தலைமை கொள்கைக்கு எதிராக இருப்பதுதான் பிரச்சனை. இப்போ திராவிட இயக்கத்தின் கொள்கைக்கு எதிராக அவர் அதாவது ஒரு சாதி வெறியோட பேசியிருந்தாருன்னா அதை நம்ம எல்லாருமே முதல்ல கண்டிக்கணும். கொள்கை இதுங்கிறது இதெல்லாம் அந்த வார்த்தையில பிடிச்சிட்டு இயல்பா பேசுறது. அந்த மேடை பேச்சில் சில பேர் இப்படி பேசுவாங்க, தேர்ட் ரைட்டாக பேசுவாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய இன்னும் சொன்னால் ஒருத்தர் கெட்ட வார்த்தையே பேசுவார். ஒருத்தர் அது பேசுகிற கெட்ட வார்த்தை கூட அவரெல்லாம் கட்சியினுடைய அடையாளம் கிடையாது. எல்லா கட்சியிலும் இப்படி இருப்பாங்க. பெண்களே இப்படிலாம் பேசுவாங்க. பெண்களுடைய அந்த மேடை பேச்சை கிண்டல் பண்ணி ஒரு படம் வந்துச்சு, சத்யராஜ் நடிச்சிருவோம், சைதை தமிழரசி அப்படின்னு ஒரு. அது அந்த மாதிரி பேசுகிறவங்க, சோடா பாட்டில் வந்து பார்த்துக்கினியா டே மூஞ்சியை கையை பேப்பெல்லாம் பேசுவாங்க. இதை வச்சுக்கிட்டு இது அந்த கட்சியினுடைய கொள்கையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இது எனக்கு மனம் புண்படலை. இது ஒரு மேட்ரு கிடையாது. நமக்கு நீங்கள் மொழிக்கு இனத்திற்கு நம்ம மாநிலத்தை என்னென்ன ஆக்கு விதிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் கேளுங்க சார். இன்னும் பிஜேபி எதிர்த்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, டெல்லி எதிர்த்தவங்க என்ன போராட போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் நம்ம தலைமுறை எடுத்து விளைக்கும். இல்லைன்னா டோட்டலாக இன்றைக்கி நமக்கு எலெக்ஷன் தேர்தல் உரிமை எல்லா உரிமையும் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன அவமானங்கள் ஏற்பட்டது. அது பெண்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு படிக்கிறது எப்படி? வேறு எந்த ஸ்டேட்லேயும் பெண்கள் இவ்வளோ பெரிய உயர் படிப்பு டாக்டர்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே படித்தாலும் பிராமின்ஸ் பொண்ணுங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. இந்த வன்னியரோ பறையர்லாம் இந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னா அது யாருக்கா? அப்படி பெண்கள் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வராங்க, நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க. எவையெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் ஜாதி பெண்கள் அப்படின்னு சொன்னான்னா 50 பேரும் 1.5 லட்சம் சம்பளம் நைட் ஷிஃப்ட் பொம்பளைங்க வேலைக்கு அனுப்புகிறான்.